ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நடத்தின இளையராஜா 75 நிகழ்ச்சி சர்ச்சைகள், வழக்குகள் அப்படின்னு எல்லாத்தையுமே கடந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. நடந்த விழா இனிமையாக நடந்து முடிஞ்சுதா இல்லை அதுலேயும் சர்ச்சைகள் தானா அப்படின்னு சிலர் இன்னமும் விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவிலையும் மிகப்பெரிய பங்கு இசைஞானிக்கு இருக்குது. 1000 படங்கள், சராசரியாக 5000 பாடல்கள், எத்தனை பாடலாசிரியர்கள், பாடகர்கள், பாடகிகள், இசைக்கலைஞர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், குறிப்பாக நடிகர்கள் அப்படின்னு பலரும் அவருடைய இசையால் பயனடைஞ்சிருக்காங்க. முதல் நாள் நிகழ்ச்சியில் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக ஒரே மேடையில் இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் 2 பேரும் வந்து ரொம்ப இயல்பாக மகிழ்ச்சியாக தங்களோட பழைய நினைவுகளை பேசிட்டதோட ஏ.ஆர். ரஹ்மான் கீபோர்டு வாசிக்க மன்றம் வந்த தென்றலுக்கு பாடலை பாடினார் இளையராஜா. இந்த பாடல் மணிரத்னம் டைரக்ஷன் பண்ண மௌனராகம் படத்தில் இடம்பெற்றிருந்தது. மணிரத்னம் இளையராஜா கூட்டணியில் உருவான படங்கள் எல்லாத்துலேயுமே பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தது. மௌனராகம், அக்னி நட்சத்திரம், நாயகன், இதயத்தை திருடாதே, தளபதி அப்படின்னு அந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. இப்படிப்பட்ட அந்த கூட்டணி தளபதி படத்துக்கு அப்புறமா பிரிஞ்சு தன்னுடைய ரோஜா படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மானை மட்டுமே இசையமைப்பாளராக தன்னுடைய படங்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்காரு மணிரத்னம். திரையில பிரிஞ்சதிலிருந்தே நிஜத்திலையும் பெருசாக தொடர்பு இல்லாமல் தான் இருக்காங்க இவங்க 2 பேருமே. இந்த நிலையில் இளையராஜா 75 நிகழ்ச்சியுடைய 2வது நாள் நிகழ்ச்சியில் மணிரத்னம் கலந்துகிட்டது எல்லாருக்குமே இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. மேடைக்கு மணிரத்னம் வந்தப்ப 2 பேருமே ரொம்ப இயல்பாக மகிழ்ச்சியாக பேசிட்டாங்க. அப்போ ராஜா சார் என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன மணி வயசாரிச்சு போல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டார். அதுக்கு மணிரத்னம் சார் என்ன சொன்னார்னா, நீங்கள் தான் வயசாகாமல் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் 75 ஆச்சு இல்லை அப்படின்னு இளையராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னார். 75 அப்படிங்கிறது வெறும் நம்பர் தான், உங்களுக்கும் உங்களோட இசைக்கும் வயசே ஆகலை அப்படின்னு சொன்னார் மணிரத்னம். இந்த உரையாடல் சில நிமிடங்கள் தான் நடந்துச்சு. ஆனால் 2 பேருடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். இளையராஜா, மணிரத்னம் 2 பேருடைய பிறந்தநாளும் ஒரே நாளில் தான் வரும். அதாவது இளையராஜாவுடைய பிறந்தநாள் ஜூன் 2, 1943. அதே போல் மணிரத்னம் அவர்களுடைய பிறந்தநாள் பார்த்தோம்னா ஜூன் 2ஆம் தேதி 1956வது வருடம். ஆக 2 பேருடைய பிறந்தநாளும் ஜூன் 2 ஒரே நாளில் தான் வரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.